முக்கோணவியல்ல ஆர்கியூபில் முதல் கணக்கு 10√3 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கோபுரம். இதுதான் கோபுரம்னு வச்சுக்கோங்க. இந்த கோபுரத்தினுடைய உயரம் எவ்வளவு? 10√3 மீட்டர் உயரம். அடுத்து அடியிலிருந்து இந்த அடியிலிருந்து 30 மீட்டர் அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போட்டுருவோம். 30 மீட்டர் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து இங்கே இருந்து மேல போகணும். ஏற்ற கோணம் உச்சியினுடைய ஏற்ற கோணத்தை காணணும்னு சொன்னா இப்போ இங்க ஏந்து போகுது இதோட. அப்போ இங்க பார்த்தாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோணத்தை தான் கேட்கறாங்க. எத்தனை டிகிரி கோணத்துல ஏற்ற கோணமா இருக்கும்? புரியுதா? அப்ப இதை நம்ம என்ன பண்றோம்? அடுத்துள்ள பக்கம் எதிர் பக்கம் ஆன்சர் கொடுத்துருவாங்க. கர்ணத்தை தான் கேட்கறாங்க. அப்ப கர்ணத்தை கண்டுக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன எடுத்துக்கிறோம்? tan θ = எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். புரியுதா? இப்ப tan θ அதான் கேள்வி. அது அப்படியே இருக்கட்டும். tan θ = எதிர் பக்கம் என்ன ஆன்சர்? 10√3. கீழ அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு ஆன்சர்? 30. புரியுதா? இப்ப அடுத்து என்ன பண்றோம்? இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். அதாவது 1 10 10 3 10 30. புரியுதா? சோ நீங்க எப்படி அடிச்சாலும் சரி வாய்ப்பாடு வந்து 0 கேன்சல் பண்ணிக்கலாம் சரி. அப்ப மேல √3 இருக்கு, கீழ 3 இருக்கு. இது எப்படி பண்றோம்? இப்போ √3/3 இருக்கு. இது என்ன செய்றோம்? இந்த 3 வந்து எதோட பெருக்கினா ஒரு 3 ன்னு சொல்லுவோம். √3/√3 எழுதலாமா? √3 பெருக்கினா 3 வந்துருமா? சோ இதே ஸ்டெப் தான் எழுதிருக்கு. ரொம்பலாம் கிடையாது. மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கணும். வெறும் 3 தான் √3 into √3 எழுதி இருக்கேன் கணக்கு போடுறதுக்காண்டி. சோ இப்படி எழுதினாலும் இப்படி எழுதின அர்த்தம் ஒண்ணுதான். இதை ஏன் எழுதணும் அப்படின்னா அப்பதான் டிவைட் பண்ண முடியும். அப்ப இந்த ஒரு √3க்கு ஒரு √3 கேன்சல் பண்ணிடுறோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? tan θ = என்ன ஆன்சர்? பேலன்ஸ் 1/√3. இப்போ θ ஓட ஆன்சர் என்ன சொல்லணும்? tan θ 1/√3 னா அப்ப θ ஓட ஆன்சர் என்ன சொல்லணும்? tan வந்து 1/√3 னா θ ஓட ஆன்சர் வந்து 30 டிகிரி. எவ்வளவு? 30 டிகிரி. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு ஆன்சர் வந்துருச்சுக்கும்? 30 டிகிரி. இது ஆன்சர்.